Hi guys, this is Cool Suresh, Kavin Vlogs. அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் டிங் 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 பெல் அடிக்க மறந்துடாதீங்க. அது பெல் அடிச்சாதான் அதுல வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன நில்லுங்க. ராசா இங்கல ராசா வெந்து தணிந்தது காடு. யாழ்ப்பாணத்துக்கு வணக்கத்தை போடு. பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஹலோ சார், சரிங்களா? யூடியூப் சேனலா இதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. உள்ள திருநெல்வேலியில சென்னையில பண்ண போறோம். இப்ப எனக்கு எல்லாத்த விட இங்க யாழ்ப்பாணத்துல பண்ணணுங்கிறது என் நோக்கம். நான் பாலாஜி கிட்ட உடனே இந்த இடத்த தேர்வு செய்து பரவாயில்ல சொல்றதுக்கு முன்னாடியே தட்டிட்டீங்க. ஹலோ வணக்கம் கவின் ஸ்குவாட். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஹாஸ்டலுக்கு பின்னுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் வந்திருக்கிறாருன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் பண்ணி கால் எடுத்தானுங்க. அவராண்டு கன்ஃபார்ம் இல்லாமல் தான் பார்த்தோம். உண்மையாகவே அவர் தான். இன்னும் கொஞ்சம் வெந்து தணிந்தது காடு. ஸ்கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அவரை தான் மீட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். நான் நித்திரை கொண்டுட்டு இருந்தேன், என்னை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டானு. முகத்தில் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி பார்ப்போம் வாங்க. ஹலோ சார், சரிங்களா? யூடியூப் சேனலா அப்ப இதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. உள்ள வாப்பா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போதான் ரியல் டைம் பார்க்குறோம். இப்போ வீடியோவிலையும் யூடியூப்லையும் இப்போ ஃபேமஸ் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்தியா மாதிரியே இப்போதான் நேரில் பார்க்குறோம். சரியான ஹாப்பியாக இருக்குது. என்ன விஷயமா வந்தீங்க இங்கே? என்ன விஷயமா சார் வந்தீங்க இங்கே? நம்மளது ஹோட்டல் இங்கே சேலம் யாழ்ப்பாணத்தில் தொடங்கியிருக்கிறோம். ஓகே ஓகே. அந்த கடையும் பார்த்துட்டு இங்கே இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ உதவ வேண்டுங்கிற நோக்கத்தோடு அவங்களுக்கு டேபிள், சேரு, உணவு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிறதுக்காக சூப்பர் சார், சூப்பர் சார். தன் பிஸியான டைமில் அவரும் வந்திருக்காரு. இங்கே நம்ம சேலம் நடத்தக்கூடிய வீரகுமார் சார், துவாகர சார், பாலாஜி சார் இவங்கெல்லாம் இணைந்து என் கூட சேர்ந்து இந்த அன்னதான திட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை யாழ்ப்பாணத்தில் அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி என்னுடைய கிளைகளை நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருமே இப்படி மக்களுக்கு எல்லோரும் செய்யணுங்கிறத என்னுடைய நோக்கம். நம்ம பார்த்துருப்பீங்க, நான் சென்னையில் பொங்கலுக்கு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு நம்ம முன்னாடி பாஜக மாநில தலைவர், தெலுங்கானா கவர்னராக இருந்தவங்க, பாண்டிச்சேரிக்கு ஒரே நேரத்தில் 2 மாநிலத்துக்கும் கவர்னராக இருந்தவங்களை வச்சு நான் விழா நடத்தி பொங்கலுக்கு அங்கே நாங்கள் அன்னதானத்தில் ஈடுபட்டோம். அடுத்து திருநெல்வேலியில் சென்னையில் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு எல்லாத்த விட இங்கே யாழ்ப்பாணத்தில் பண்ணணுங்கிறது என் நோக்கம். நான் பாலாஜி கிட்ட உடனே இந்த இடத்த தேர்வு செய்து, அதாவது எந்த இடத்துல அந்த பிரியாணி குழந்தைங்களுக்கு கிடைக்காத இடமா பார்த்து கொடுங்க அப்படிங்கிறது தான் என் நோக்கம். நான் பிரியாணி மட்டும் கொடுக்கலான்னு, ஆனால் பாலாஜி சார் சேர்ந்து துவாகர சார், வீரகுமார் சார் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க அது மட்டும் பிரியாணி மட்டும் பத்தாதுன்னு அவங்களுக்கு தேவையானதை ஃபாதர் கூட கலந்து டேபிள், சேரு, கேரம் போர்டு, ஸ்கூல் பேக்கு, பாட புத்தகங்கள் இவ்வளவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறேன். சேலம் நடத்தக்கூடிய எல்லாருமே அன்னதான திட்டத்தில் ஈடுபடுங்க. நம்மளை பற்றி 1000 விமர்சனங்கள் நம்ம மேலே வரலாம். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடாம நம்மளோட எண்ணங்களை விதைத்துக்கிட்டே போகணும். ஏன்னா அந்த மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கை நான் சொல்லுவேன். அதை மறுபடியும் அவங்க கையிலேயே கொடுத்துட்டு போகணுங்கிறதா என் நோக்கம். இந்த நலத்திட்ட உதவியை, இந்த சிறு உதவிகளுக்கு எங்களுக்கு மதிப்பளித்து அதை ஏற்றுக்கொண்ட ஃபாதருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற எங்கள் சேலம் சார்பாக மீண்டும் ஒரு முறை நான் வெறும் பிரியாணி மட்டும் குழந்தைகள் கொடுக்கலான்னு நினைக்கும் போது பாலாஜி அவர்கள் தான் டேபிள் சேர்லேருந்து நோட் புக்கத்துலேருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸில் கூடிய அவருடைய துவார சாருக்கு, வீரகுமார் சார் இங்கிருந்து என்னை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி எட்டாத பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணிட்டு அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நன்றி. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றி. உங்களோட நட்பணிகள் இன்னும் தொடரும். இந்த சேலம் இந்தியா மாதிரியே ஜப்னாலையும் இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்றோம். இதோட இல்லாம இன்னும் நாங்க நலிந்த குழந்தைங்களுக்கு எட்டாதவங்களுக்கு எட்ட வேண்டும் இந்த உணவு. அதுதான் என்னுடைய நோக்கம். கட்டாயம் சார், இது தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம்.
ஓ சார் சூப்பர் சார். இப்போ கிட்டடியில அந்த சேலம் தமிழ்ல கூட போர்டு மாத்திடுவாங்க. ஆமா, ஆங்கிலத்துல இருக்குதுன்னு சார். அது என்னுடைய அனுமதி இல்லாமே ஆங்கிலத்துல வச்சுட்டாங்க. நான் வந்து பார்த்துட்டு தமிழ்ல மாத்த சொல்லி தமிழ் பேர் வேணும். நல்ல வரவேற்பு பெற்றது. அது நல்ல இடத்துல ஃபேமஸ் ஆச்சு அந்த இது. நம்ம மொழி இல்லையா? ஆமா சார், ஆமா சார். கண்டிப்பா. சூப்பர் சார். அப்ப நீங்க கூட தெரியும் நாங்க அப்படியே கவர் பண்றோம் எல்லாத்தையும் சாரோட ப்ரௌட் கதை. ஓகே சார், ஓகே. இல்லங்க வாங்க. 2025வது ஆண்டிலே, புதிய ஆண்டிலே முதல் தடவையாக இந்த இலங்கைக்கிலே எங்களுடைய சேலம் மாரா பிரியாணி அவருடைய இந்தியாவினுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய தமிழ் செல்வம் சேர்வர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இந்தியாவினுடைய திரைப்பட நடிகர் எங்களுடைய கூல் சுரேஷ் ஐயா அவர்கள், நான் நினைக்கின்றேன் பல படங்களை கால் வைத்து இன்றைக்கு நட்சத்திரமாக இன்றைக்கு ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆண்டுகளிலே பார்த்தோம், பல லட்சங்களை கோடிகளை கொட்டித்தான் பார்க்க வேண்டும் என்றொரு நிலைப்பாடு ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை எங்களை வந்த நடிகரை நாங்கள் இலவசமாக நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே 30 கோடிகளுக்கு மேலாக லட்சங்களை கொட்டி 3 மணித்தியாலத்திலே செல்லமுத்து மைதானத்திலே, முற்றவழி மைதானத்திலே பார்க்க முடியாத ஒரு நிலப்பாடாக இருந்தது. ஏனென்றால் ஒரு நடிகரை பார்ப்பதற்கு 30,000 கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். முன் சீட்டுக்கு இருக்கணும் என்றால் 30 சீட் தான் வச்சு பார்க்க சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய நடிகர் அவர்கள் ஒரு 30 பைசா இல்லாம எங்க பிள்ளைகளை இலவசமாக எங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு, இந்த கல்வியை கொடுப்பதற்கு உண்மையாக எங்களுடைய கூல் சுரேஷ் ஐயா அவர்கள் நடிகரை போல அப்படியான ஒரு நல்ல உள்ளத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல இந்த ஆர்ஆர் பிரியாணியுடைய வருவதற்கு காரணம் நம்ம சார் தான், தமிழ் செல்வம் ஐயா தான் நமக்கு காரணம். ஐயா ஐயாவுக்கு நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா தனியா மட்டும் வரல, ஐயா இந்த முறை வந்து ஒரு நடிகர் கூல் சுரேஷோட கூட வந்திருக்கிறேன். ஏன்னா கூல் சுரேஷ் நம்ம கூல் பண்ணணும் இல்லையா? எங்க இலங்கையிலே வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற வறுமை மாணவர்களின் திறமை கண்டு பெருமை கொள்வோம். ஆகவே அந்த வறுமையிலே அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த கூல் பண்ண இந்த கூல் சுரேஷா வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பிரியாணி பிஆர் பிரியாணி சேலம் மகாராணி என்ற ஒரு பிரியாணியை கூட இன்றைக்கு அவருடைய யாழ்ப்பாணத்துல ஹாஸ்பிட்டல் ரோல் இருக்கின்றது. அந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு வறுமை மாணவர்கள் இன்றைக்கு திறமை கண்டு பெருமை கொள்ளும் பொழுது அப்படியான பிரியாணி களம் கொடுத்தோர் பாலாஜி சேர் தான். பாலாஜி சேரும் எங்களுடைய திருச்செல்வம் சேரும் பாலாஜி சேரும் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு பணியை கொடுத்துறோம். ஆமா, யாரு சேர் வாங்க மாறாருடைய அனைத்து உலக கிளைகளுக்கு அனைத்து உலக பதவி இருக்கிறார். ஓகே, கை தட்டுங்க. உலக முங்கிலும் இந்த சேரா பிரியாணியுடைய மேனேஜராக எங்களுடைய சார் வந்திருக்கிறாங்க. ஆகவே அப்படியான ஒரு எங்கள் மத்தியில இருந்து எங்களுடைய இடத்துல அவர் பதவி ஏற்கிறார். ஆமா, எங்க இடத்துல இந்த திருநெல்வேலியில இந்தியால மட்டும் இல்ல, இலங்கையில் இருக்கு இல்லையா திருநெல்வேலி, அதான் இந்த ஊரு திருநெல்வேலி பால் பண்ணையில. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல நாங்க இந்த சாருக்கு போடுங்க, கை தட்டுங்க. ஓகே, சந்தோஷம் சார். நாங்க போடணும் சார், ப்ளீஸ் பிள்ளைங்க வாங்க. ஐயா போடுங்க. ரைட் ஓகே, யோசனை போடுங்க. ரைட் ஓகே, குட் சார். போடுங்க சார். ஓகே சார், போடுங்க சாருக்கு போடுங்க. Thank you. சாருக்கு போடுங்க. இந்தாங்க சாருக்கு போடுங்க. நீங்க காட்டக்கூடாது இல்லையா? சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பூ பிடுங்கி கஷ்டப்பட்டு இந்த மாலையை பிடிங்கிருக்காங்க இல்லையா? ரைட். ஆமா இங்கதான் கட்டினோம். ஆமா, பாருங்க எல்லாம் பூ மாலை எல்லாம் பிடுங்கி எல்லாம் கட்டி இருக்கிறோம் இல்லையா? ஓகே, அப்படி அங்கல வாங்க. இப்படி வாங்க. ரைட் ஓகே, ரைட். கை தட்டுங்க மாணவ செல்வங்க, கை தட்டுங்க. கை ஓசை கழுத்து நாங்கள் எங்களுடைய பொங்கல் சார். கொஞ்சம் பிடிக்கும் சார். போட்டுருக்கீங்க இந்தியாவில் வந்து விஜயகாந்த் அவர் வராதா? நான் சொல்ல, அவர் இந்தியாவுல விஜயகாந்த் அவர் இன்றைக்கு ஆண்டவர் பாதத்துல இருக்கிறாரு. நம்ம இன்னொரு விஜயகாந்த் வர்றாரு, அவர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. கை தட்டுங்க. அந்த பிரியாணியுடைய எங்களுடைய தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் வருகின்றார்கள் என்று சொல்லி எங்களுடைய பார்வையிட்டு கொண்டு போனார்கள் என்று கேட்டார். இடத்திலே நான் நினைக்கவில்லை. இந்த இடத்துல எங்களுடைய நடிகர் எங்களுடைய கூல் சுரேஷ் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு 30,000 கட்டித்தான் கடந்த ஆண்டிலே ஒரு போட்டோ எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பைசா இல்லாமல் அவர்களாகவே எங்கள் மண்ணுக்கு கடந்து திருநெல்வேலி கைகளை தட்டி அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஆகவே கடந்த வருஷத்திலே நடிகர் போன்ற பல நடிகர் வந்திருந்தார்கள். அங்கே 3 மணித்தியாலத்திலே அந்த நிகழ்வு காற்றோட கரைந்தே போய்விட்டது. 30 கோடி கொட்டு போது அருமையான பாலாஜி சார் சொன்னார், ஃபாதர் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஃபாதர், உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஐயா வாராரு,
சேலம் ஆர்.ஆர். பிரியாணி கொடுக்கிறார். கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்லுவோம். அருமையான எல்லாம். அடுத்ததாக எங்களுடைய கூல் சுரேஷ் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுவார்கள். வந்தான் இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா. பாட்டு நல்லா இருந்துச்சா? இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியும்லாமா? பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா ஐயா அவர்கள் இப்போ வரும்போது கூட அவங்கள்ட்ட சின்ன வயசில் ஐயா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த ஒரு பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஐயா கிட்ட வந்து எனக்கு வந்து ஐயோ எனக்கு வந்து அந்த கஷ்டமாக இருக்குது, ஒய்ஃப்னால கஷ்டமாக இருக்குது, பணம் சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குது, வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது பெல் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபோனை சைலண்டில் போடணும். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு. அப்போ வந்து ஐயா வந்து அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் சொன்னார். உடம்புல அவ்வளவு காயங்கள், மனசில் எண்ண முடியாத காயம் இருக்கு, மனசில் எண்ண முடியாத காயங்கள்லாம் இருக்கு, உடம்புல எண்ணக்கூடிய காயங்கள்லாம் இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து தான் மட்டும் முன்னுக்கு வந்தால் பத்தாது, தன்னை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு உலகம் எங்கும் சேலம் ஆர்.ஆர். பிரியாணி அந்த கடை வந்து வந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் யாருமே சாப்பாட்டுக்காக யோசிக்க கூடாது, தன்னோட வயிறு பசிக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே உழைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள். இன்னைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் நம்ம பாலாஜி சார், அப்புறம் அவரோட பார்ட்னர் திவாகரன் சார், வீரகுமார், ஸோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில் சேலம் ஆர்.ஆர். பிரியாணியை இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய கடையாக திறந்து பணக்காரங்க மட்டும் இல்லை நடுத்தர வர்க்கமும், நான் அதை கண்ணால் பார்த்தேன். இன்னைக்கு காலையில் கூட கடைக்கு வர கஸ்டமர்லாம் பார்த்தேன். நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க இருக்குது சாப்பாடு அப்படிலாம் கேட்குறப்போ சூப்பராக இருக்கும், விலையெல்லாம் அப்படின்னு இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த விலையில தான் இருக்குது அப்படின்னா. ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா சாப்பிட வரவங்களுக்கு ஐயோ இந்த கடையில் ஏதோ விலை ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல தரமான சாப்பாடாக கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் சேலம் ஆர்.ஆர். பிரியாணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இந்த கடையோட பிரான்ச் வளர்ந்துட்டு வருது. அதற்கு காரணம் அவருடைய நல்ல எண்ணம் தான். நம்ம சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக இருக்கோம் அப்படின்ற பொழுது அது ஒரு மாணவர்கள் ஒரு முன் உதாரணமாக எடுத்து நீங்களும் கஷ்டத்தை மனசில் வச்சுக்காம உழைக்கணும். உழைச்சிட்டே இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்பதற்கு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் ஒரு உதாரணம். அதனால தான் இந்த கதையை நான் சொன்னேன். பொதுவாகவே அட்வைஸ் பண்ணாக்க மாணவர்களுக்கு பிடிக்காது, நானும் மாணவன் தான், எனக்கும் பிடிக்காது. இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லும்போது அதை மனசில் எடுத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு முன்னாடி உள்ள இவங்கள மாதிரி முன்னோர்களை நம்ம யோசிச்சோம்னாக்கா அந்த கஷ்டம்லாம் அப்படியே பறந்துடும், தூசியாக பறந்துடும். சரிங்களா? இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் அந்த சந்தோஷத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்திற்கு ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சேலம் ஆர்.ஆர். ஐயா அவர்களும் பாலாஜி ஐயா அவர்களும் அப்புறம் ஃபாதரை பார்க்கும்போது இப்போ நான் அவங்க வந்தவொடனே சொன்னேன், நான் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாரு, ஃபாதரோட வயது என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ தான் அந்த பையன் வேஷ்டி தான் அந்த பையனை மாதிரி ஒரு துருன்னு இருக்காரு. அந்த பையனும் ஃபாதரும் ஒரே மாதிரி தான், வேஷ்டியும் கூட போட்டுருக்காங்க, கலர் தான் வேற, அதே மாதிரி துருன்னு இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் விழாவில் உங்கள் எல்லாருக்கும் பிரியாணி வழங்கி பாட புத்தகங்கள், டேபிள் சேரு, ஸ்கூல் பேகு, இது மட்டும் இல்லாமல் அவரோட அன்பையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற சேலம் ஆர்.ஆர். ஐயா அவர்கள், தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும்
ஃபாதர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெளியில நிக்கிற தங்கச்சிங்களா ப்ளீஸ் கம் இன்சைட். எனக்கு அவ்வளவுதாம்மா இங்கிலீஷ் தெரியும். இங்க வாங்க, எதுக்கு வெக்கப்படுறீங்க? இங்க உள்ள வாங்கம்மா. அம்மா அங்க உள்ள வாங்க. தங்கச்சிங்களா, யாழ்ப்பாணத்துல உங்களை தேடி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. பிரபல ஹாலிவுட் நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அடே தம்பிங்களா, நீங்க தாமா உங்க தங்கச்சிங்களை உள்ள வர சொல்லி, நீங்க உள்ள வாங்க. ஆம்பளை பசங்க நீங்களே வெக்கப்பட்டு வெளியில நிக்க, உள்ள வாங்கடா தம்பிங்களா. தங்கச்சி இங்க வாமா. தங்கச்சி தங்கச்சி. அப்படியா, தமிழ் தெரியாதா? இங்க உங்க நாட்டுக்கு நாங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்கம்மா தங்கச்சிங்களா, உள்ள வாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. ஏன்னா நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிரபல பாடகர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் பாட்டு பாடுவாங்க. அவர் வந்து மிக சிறந்த ஒரு பாடகர். அவருக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த பாடல் எல்லாம் கேளுங்க. தங்கச்சிங்களா உள்ள வாங்கம்மா. வாங்க தம்பி, கிட்ட வா. இப்போ இந்த மாலையில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பொதுவா மாலை வேணும் அப்படின்னா கடையில வாங்குவோம் இல்லையா? ஆனால் இந்த ஸ்கூல்ல உள்ள பசங்களே இந்த பூவை பறிச்சு ஸ்பெஷலாக சேலம் ஆர்ஆர் ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் வர்றதுனால மாலையை வந்து பணம் கொடுத்து வாங்காம அவர்களே தண்ணி ஊற்றி வளர்த்த அந்த மாலையில அந்த பூவை எடுத்து பின்னி கட்டி இன்னைக்கு வந்து மலர் மாலையாக கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொங்கல் வெந்து தணிந்தது காடு, சேலம் ஆர்ஆருக்கு வணக்கத்தை போடு. தம்பி, வெந்து தணிந்தது காடு, யாழ்ப்பாண மாணவர்களுக்கு வணக்கத்தை போடு போடு. போன்ல பாத்துட்டு இருப்பீங்க, வீடியோல தான் பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா? நேர்ல பார்க்க முடியுமா? ஒருவேளை ஃபாதர் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை நீங்க பார்க்கணும்னாக்க அதுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சு 30,000 பணம் கட்டி அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பார்க்க ஓடி வந்திருக்கேன். அடுத்ததாக பிரபல பாடகர் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் உங்களிடம் வாழ்த்துக்களை வழங்குவார். அனைவருக்கும் உரையை பிடித்துள்ள இந்த அன்பான ஊசரிப்பை அதெல்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த உதவியை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்றோம். உதவிங்கிறது நாங்கள் எடுத்துட்டு வந்ததில் எதையுமே அதை உங்களோட பெரும் மகிழ்ச்சி. பல கேட்டான நடந்த ஒரு பிஸியான டைம்ல படங்கள்லாம் எதுவுமே வாங்க கிடையாது. உங்களை எல்லாம் பார்க்குவது நான் சொன்ன உடனே அவர் உடனே அதே போல இந்த நலத்திட்ட சேலம் அவர்களை நானே செஞ்சு விடவில்லை. பாலாஜி அவர்கள், வீரகுமார் அவர்கள், குமார் அவர்களும் பிரான்ஸ்ல இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துதான் இந்த உதவிகளை பண்ணிருக்கோம். எங்க மேனேஜர் சேலம் அவர் உதவி கொடுத்ததிலும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் மகிழ்ச்சி. இது பசிக்கான நேரம். பிரியாணி கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு உங்களை காக்க வைக்கிறது எனக்கே கஷ்டமா இருக்குது. அதனால யாழ்ப்பாணத்தில் இந்த உதவி இதோடு நின்று விடாது. தொடர்ந்து நாங்க பண்ணுவோம். இயலாதவங்க எங்களை அணுகி எங்க சேலம் பாலாஜி சார் அணுகி உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்க. நான் கூட ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிரியாணி கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கான மேக்யூம், ஸ்கூல் புக்கு, டேபிள் சேரு எல்லா வகையிலுமே பண்ணியிருக்காங்க. இது அனைத்துமே பின்னாடி அடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான். இந்த மாதிரி நற்பணியில நாங்கள் ஈடுபடுறோம். ஏன்னா மக்கள் கொடுத்த வாழ்க்கைக்கு மக்களுக்கு கைமாறு. அது இந்த யாழ்ப்பாணத்துல இந்த வடக்கு மாகாணத்துல உங்களோடு பங்கெடுத்துள்ள பெரும் மகிழ்ச்சி. சேலம் ஆர்ஆர் இப்ப அமெரிக்காவில் அடியும் இருக்கிற மாதம், குவைத்து, துபாய், சென்னை முழுவதும் திறப்புல மாதம் கடையில ஓபன் பண்ணி கொண்டேதான் இருக்கிறோம். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இந்த சிறு உதவியை ஏற்றுக்கொண்ட நம்ம ஃபாதருக்கு தான் நன்றி சொன்னோம். எங்களுக்கு உதவி தெரியுது, ஆனால் உங்களோட வாழ்க்கை போது என் உதவி சின்னதாக போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை தான் பெருசாக நினைச்சுக்கிறோம். இந்த அன்போடு உங்களோடு தொடர்ந்து இருப்போம். எப்போ வேண்டும்னாலும் நீங்கள் அணுகுங்கள். ஃபாதர் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள். நான் உங்களுக்கு சாப்பாடு, ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிரியாணி பார்த்தது இல்லைன்னு சொன்ன போது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. இங்க கூட வந்த உடனே சொன்னேன், என்ன ஒரு தம்பு போய் இன்னொரு தம்பு எடுத்துட்டு வந்து வண்டி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறோம்.
அதுதான் எங்க மனசு. நாங்க உதவிங்கிறது மனசோட செய்யறது இல்லை. ஒரு மனிதனுக்கு அது வயலாக போய் சேரும். ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடாது. அவங்க மன திருப்தி அடையணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்க சேலம் மாறா நடத்தக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே சரி, எல்லோருமே தான தர்மத்துல சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, உலக அன்னதானத்தில் ஈடுபட வேண்டும். உங்களை தான் வர சொல்றேன். அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி, நம்ம இதுக்கு மேல உங்களை காக்க வைக்கக்கூடாது, சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஏற்பாடுகளை நம்ம சேலம் மாறா உங்களுக்கு ஒரு இலவசமா வேண்டாம்னா கூட குறைந்த ரேட்ல கூட உங்களுக்குலாம் கொடுப்பாரு. அந்த திட்டத்தை நாங்க உடனே தொடர்பு. எங்களுக்கு அசல் விலை வந்தாலும் கூட, நஷ்டமே வந்தாலும் கூட பரவாயில்ல, யாருக்கும் இல்லைங்காம பண்ற பணி நாங்க பண்ணுவோம். அதுக்கு பாலாஜி சார் அதுக்குங்க உங்க குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு, உங்கள் விருந்துகளுக்கு எல்லோருக்கும் கேட்டரிங் ஆடல குறைந்த விலையில உங்க மனம் விரும்ப விலையில பண்ணி கொடுப்பாரு. உறுதியளித்து விடைபெறுகின்றேன். நன்றி ஃபாதர். மீண்டும் உங்க ஃபாதருக்கும் உங்களுக்கும் இந்த சிறு உதவி ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. யாழ்ப்பாணத்துல தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் இல்லாதவர்கள் யாரும் இறங்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு முடித்த உதவிகளை எங்கள் பாலாஜி சாரும் துவாரசனம் வீரகுமார் சாரும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று உறுதி கூறி, நீங்கள் சேலம் மகாராஜ் ஆஸ்பத்திரி சாலையில் அடைஞ்சிருக்குது. பாலாஜி சார் ஒரு நம்பர் கொடுப்பாரு. அந்த நம்பர் நடிகை நீ உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோரும் சாப்பிடணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சம்பாதிக்கிறது தன்னால வரும், அது மட்டுமே எங்கள் நோக்கம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணவு கிடைக்க வேண்டும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வேலையில் ஒரு நம்பர் கொடுங்க, ஆர்டரு எந்த ரேட்டுக்கு கேட்கிறாங்களோ மக்கள் உதவி புரிகின்ற அன்பான வேண்டுகோள் எடுத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் யாழ்ப்பாணத்தில் இன்னொரு தளத்தில் உங்களோட விரைவில் சந்திக்கிறேன். சின்ன விஷயம் தான், இதை விட நம்ம பெரிய விஷயம். ஒரு பொண்ணு கதைக்க வேண்டாம். பெரிய மக்களுக்கு நான் உதவி இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆகவே நாங்கள் முதலாக சாருக்கு எங்களுடைய மிஷனால நாங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நோட் புக்கும் நாட்காட்டி நாங்கள் அதனை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது சாருக்கு நாங்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்போம். கடைசி வரைக்கும் பிரியாணி கொடுக்க மாட்டாரு போலையா? பிரியாணியும் கொடுத்துருவோம் இல்லையா? ஆமா, பரவாயில்ல. சொல்றதுக்கு முன்னாடியே தட்டிட்டீங்க. பரிமாறி கொள்ளலாம். பிள்ளைகள் முன்னிக்கு யாரு வாங்க வாங்க. அவர் யார கூப்பிடுறாரு. வாங்க வாங்க. இது சாதாரண பிரியாணி இல்ல. அப்படி கொஞ்சம் விடுங்க. அவைய கூல் சுரேஷர் முட்டை ஒண்ணு வைக்கிறாரு இல்லையா? குழந்தைகளா, சாப்பாடுல முட்டை வாங்கணும், ஆனா படிக்கும் போது முட்டை வாங்க கூடாது. பெரியாக்களுக்கு பெரிய சரி பிள்ளைய டே கதை கைகள் எப்பவுமே சேலம் மாறார் பிரியாணி அப்படின்னாலே உலக தரத்துல நம்பர் 1. இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க, இது வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறாங்களா, தரமா இருக்குமா அப்படிலாம் சில பேர் டவுட் வரும் இல்லையா? ஏதோ சும்மா அப்படி பாத்தீங்களா? சாப்பிட்டு சாப்பிட்றாரா? அதான் நம்மளோட தரம் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். ஆமா, பிரியாணி நல்லா அருமையா இருக்கு. அம்மா இருங்க சின்னாக்கள் சாப்பிடுங்க. யாழ்ப்பாணம் ரெண்டு ஒண்ணுதான் இல்லையா? சரியா. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா அந்த காலேஜுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னாக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, யாழ்ப்பாணத்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. ஓகே. பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தலைவர் கொடுத்த தொப்பிய தானா? தலைவர் குல்லா போடுங்க.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்றா சாப்பிட்றா